நன்றி மிகுந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடா ரபா லாக்கரபன சதலரபலபா. எங்களை நீர் தெரிந்து கொண்டது இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப எங்களை மட்டும் ஆசீர்வதிக்க அல்ல, தேசத்தின் அநேக ஜனங்களை உம்மால் தெரிந்து கொள்ளப்படும்படியாக நீர் முன்குறித்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்று அனுபவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மடியிலே அமர்ந்திருக்க விரும்புகிறேன். அவர் தம்முடைய மகிமையின் போர்வையினால் நிரப்பி மூடி புதிய ஆசீர்வாத மறுரூப தொடக்கத்தை நம் வாழ்விலே செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் பாதத்துல போய் அவர் வைத்திருக்கிறது அபிஷேக போர்வையை நம் மேல மூடிக்கொள்ள விரும்புவோம் என்றால், அதை நாம் செய்வோம் என்றால், அடுத்து ஒன்று நடக்க போகிறது. மணவாளனாய் அவர் நெருங்கி வந்து நம் வாழ்க்கையில் இருக்கிற எதுவா இருந்தாலும், தடையா இருந்தாலும், நம் வாழ்வுக்கு உயர்வதற்கு தடையாய் எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்மை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்ல விரும்பும். அதுக்கு தான் இப்படி பாதத்துல உங்களை வெண்ணையும் அழைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 66 67 நாட்களா நம்மளை அமர பண்ணுகிறார் என்றார். ஏதோ எல்லாரும் ஜெபத்தை நடத்துறாங்க, எல்லா சபைகள் நடத்த நம்ம அப்படியெல்லாம் இல்ல. தேவாவியானவர் நம்மை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரங்களை மாற்ற, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மளை மாற்ற, அநேகருக்கு மகிழ்ச்சியாய் நம்மை வைப்பதற்காக, அநேகரை மீட்கும் பொருளாக நம்மளை உயர்த்துவதற்கு, அநேகர் ரட்சிக்கும் பொருளாக நம்மளை உயர்த்துவதற்கு, பாத்திரமாய் பயன்படுத்துவதற்கு, ஹல்லேலூயா, வழிகாட்டியாக மேன்மையாக நம்மை தம் கரத்தில் எடுத்து நடத்துவதற்காக அவர் பாதத்தில் அமரப்பட்டு அவர் அபிஷேக போர்வினால் நம்மளை மூடி 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 நம் இருதயங்களை பொங்கி 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 மகிழச் செய்ய அவர் விரும்புகிறது காரணம், நிரப்புறதற்கு காரணம், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் வெறும் அந்நிய பாஷை பேசி அமர்ந்திருக்க அல்ல, உயர்ந்த இடத்தில் ஆளுகை செய்வதற்காக, அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக, உன்னதமானவரின் மறைவில் இருக்க காரணம் அவர் நம்மை உயர்த்தி. நாம் அவருக்காக எதையாவது செய்ய நினைக்கிறோம், ஆனா இனிமே அவர் நம்மை பயன்படுத்தி அவரே ராஜ்யத்தை கட்டிக்கொள்ள, அவரே எல்லாவற்றையும் இங்கே போ, இதை செய், இப்படி நட, இப்படி உட்காரு, அமைதியாரு, பேசு, ஓ ஹல்லேலூயா, தீர்க்கதரிசனம் உரை, இதோ சுகம் கொடு என்று அவர் நம்மை நடத்துவார். நம்ம அவருக்காக நடந்தது காலம் முடிஞ்சது, இனிமேல அவர் நம்மை நடத்துகிற காலம் தொடங்குது, அவர் நம்மை நடத்துகிற காலம் தொடங்குது. அது மேலான அனுபவமா இருக்கும். அவருக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் முடிஞ்சது, அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியம். அப்படியே அந்நிய பாஷையில பேசு, ரீமா லாக்கா ரீடோடோ ரபலபா, அப்படியே அந்நிய பாஷையில பேசு, ரீகா லாபா, சத்தமா பேசு, ரீகா தட ரெமேன தட ரபால பரகத, சத்தமா பேசுங்க, ரீகா லாபா கத ரப, ரீகா லாபா ரபலா. அந்த அபிஷேகம் வந்து இறங்குது. இப்ப நான் சொன்னனே, மகனே நீ எனக்காக செய்த காரியம் துடிப்பெல்லாம் முடிஞ்சது, இனி நான் உன்னை கொண்டு செய்கிற காலம். ஹல்லேலூயா, ரீகா லாபா ரபா. ஆகவேதான் நான் உன்னை அமர பண்ணுகிறேன், ஆகவேதான் உன்னை இழுத்து வந்து உட்கார வைக்கிறேன். ஓ எழும்பு எழும்பு சபையே, சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ராஜாக்கள் இடத்துல வருகிற காலம் வருகிறது மகனே, சபையே. ராஜாக்கள் உன்னுடைய உதிக்கிற உன் ஒளியை தேடி அவர்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் எஸ், இன்று முதல் இது ஆரம்பமாகட்டும், இன்று முதல் இது ஆரம்பமாகட்டும்.
இன்று முதல் அது ஆரம்பமாகட்டும். கையளவு மேக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். கனமழை பொழிகிறதை நாங்கள் முன்கூட்டியே நுகர்ந்து கொள்ள, கண் காண நாங்கள் விரும்புகிறோம் டாடி. ஆவியானவரே, அது இந்த மாதத்திலே செய்ய ஆரம்பிக்கும். அந்நிய வாயை விரிவா திறந்து அந்நிய பாஷை பேசு. புதிய அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளும். சத்துரு சிதறுகிறான், சத்துரு சிதறுகிறான், சத்துரு சிதறி ஓடுகிறான், அவன் நசுக்கப்படுகிறான். அவன் ஆளுகை நசுக்கப்படுகிறான். ஒரு வெட்டுக்கிளியை போல நசுக்கப்படுகிறான். ஒரு மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடட்டும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள அது பாயட்டும். இயேசுவின் நாமம் பெற்றுக்கொள்ளும் தேவ வல்லமை, பெற்றுக்கொள்ளும் தேவ அக்கினியை, பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய மகிமையை, பெற்றுக்கொள்ளும் புதிய மறுரூபத்தை பெற்றுக்கொள்வோம். பாதத்தை தேடி போக போக நமக்கு காத்திருக்கிறது ஒரு அபிஷேகம். அவர் பாதத்தில் இருக்கிற அந்த போர்வையை எடுத்து அப்படி மூடிக்கணும். அவருக்கு தெரியுதா இல்ல? நம்ம விரும்பணும். அல்லேலூயா. நம்ம விரும்பினா அவர் கொஞ்ச நேரத்துல நம்ம மேல தம்முடைய நேச போர்வை போடும். அதன் பின்பு என்ன நடக்கும்னா, நம்முடைய வாழ்விலே ஒரு உயர்வை தேவன் தருவார். வாழ்விலே ஒரு உயர்வை தேவன் தருவார். அது சாதாரண உயர்வல்ல. ரூத்து கிடைச்சது சாதாரண உயர்வல்ல. அப்ப போனா, களத்துக்கு போனா, ஆயத்தமான, என்ன தேய்ச்சா, குளிச்சா, என்ன தேய்ச்சா, ட்ரெஸ் பண்ணா, நேரா போனா, களத்தில் இருக்கிற ராஜா பார்த்து அமைதியா அவர் தூங்கி நித்திரையாக வரையில பொறுத்திருந்து நைசா பாதத்துல போய் உட்கார்ந்து அர்த்தம் என்னன்னா, நான் விரும்புறேன், நேசத்தை விரும்புகிறேன், தன் விருப்பத்தை வெளிப்படுத்த. நமக்கு ராஜா அவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அவர் பாதத்தில் உட்கார்ந்து உங்களுடைய அபிஷேகத்தை விரும்புகிறேன், உங்களுடைய ஆளுகையை விரும்புகிறேன், உம்முடைய முழு உரிமையை எனக்கு வேண்டும், என்னை முழு உரிமையா எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரோ, என் பேரு வேற, மோவாபிய பெண்ணுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இன்னொருத்தர் வாக்கு மேரேஜ் பண்ணி இன்னொருத்தருடைய எலிமெலக்கா அவனுடைய புருஷன், அது மனைவின்னு பேர் எடுத்திருக்கலாம். மோவா பெண்ணுன்னு சொல்லி அற்பமா நம்மளுக்கு பேர் எடுத்திருக்கலாம். ஆனா இன்னையிலிருந்து ஆமென், நான் என்னை முழுமையாய் ஆவியானவரை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீரும் முழு உரிமையோடு என்ன செய்ய, என்னை அபிஷேகம் பண்ணா, நான் உமக்கு மட்டும் சொந்தம். உம்முடைய ராஜ்யத்திற்கு ராஜாக்களை பிறப்பிக்கணும். உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே மகாராஜா ரட்சகர் வெளிப்படும் வரையிலும் நான் அந்த சித்தத்தின் மையத்துக்கு வரணும் அப்படிங்கிறத ஆவியானவர் அறிந்து அவளை என்ன செய்றார், அழகாய் நடத்துறார். நடந்தது என்ன? அவள் நேற்று வரையிலும் மோவாபி அருவருப்பு ஜாதி பெண், எல்லாராலும் ஒரு விதமாக சந்தேகத்தோடு பார்க்கப்பட்ட பெண், கொஞ்சம் ஒதுக்கி பார்க்கப்பட்ட பெண், விதவை என்கின்ற ஒரு பெயரோடு இருக்கிற பெண். ஆனால் போர்வையில போய் பாதத்தில் போய் அமர்ந்து போர்வை இழுத்து மூடின அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் ஆவியானவர் அவருடைய வாழ்விலே பலத்த கிரியைகளை செய்யார். என்ன நடந்தது? ஆண்டவர், அவ அமைதியா தான் இருந்தா. ஆவியானவருக்கு சமமா இருக்கிற ஆவியானவருடைய காரியமா இருக்கிற போவாஸ் என்ன செய்தார்? போய் நடக்க வேண்டிய அத்தனை காரியத்தை அவனையும் பார்த்து, அதுபோல இனி நாம் அவர் பாதத்துல உட்கார்ந்துட்டோம். இனி ஆவியானவர் என்னென்ன செய்யணுமோ அது துரிதமாய் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இதுவரையில் நாம் செஞ்சுட்டு நடந்தோம். ஆமென். தப்பு பயிரை பிறக்கிறது, இதுதான் நமக்கு கோதுமைன்னு சொல்லி சொந்தமாக்கிறது, கொஞ்சமா அப்படி கிடைக்கிறது, அல்லது திடீர்னு நம்ம மடியில போடப்படுகிற சில ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமா வீட்டுக்கு வர்றது, அப்புறம் அது காலியான அப்புறம் மறுபடியும் வயலுக்கு போய்
ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது, அப்புறம் ஏதாச்சும் ஆசீர்வாதம் திடீர்னு கிடைச்சா அதை குறித்து சந்தோஷப்பட்டு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்படிதான் நம்ம நடந்துகிட்டு இருந்தோம். இது ரூத்தினுடைய முதல் நாள். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள், அல்லது பாதத்தில் போய் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவர் அபிஷேகத்தினால் மூடிக்கொள்ள விரும்புகிற அந்த நாள்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் துரிதமாய் அவளுக்காக செயல்பட்டார். அதுவரையிலும் தனக்காக செயல்பட்டு கொண்டிருந்த ரூத்துக்காக அந்த நாளிலிருந்து ஒரு நபர் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அது வெகு சீக்கிரமாய் நடந்தது. ரூத் மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டார். இனி அவ போய் வயல்ல போய் தப்பு பறக்கிக்கிட்டு, அல்லது அன்றாட சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு துடிச்சுக்கிட்டு, அல்லது அலைஞ்சுக்கிட்டு, அல்லது சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு மகிழ்வதற்காக அல்ல. அல்லேலூயா. இனி மகாராணியாக, எஜமாட்டியாக, ஆளுகை செய்கிறவளாக, அநேகருக்கு பிழைப்பூட்டுகிறவளாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக ரூத் மாறினது போல சபை மாறப்போகிறது. இதுவரைக்கும் சபை தனக்கானவைகளை செய்து கொண்டிருந்தது. தனக்கானவைகளை செய்து கட்டடமா இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு ஆத்துமாக்களா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், எதையுமே நாமே செய்து கொண்டிருந்த காலம் இதுவரை. ஆனா இன்னையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் வேற சப்ஜெக்ட் பேசுறதுக்காக வந்தேன். ஆனா ஆவியானவர் பேசுறாரு. இன்னையிலிருந்து ஓம் காரியத்தை நான் பார்த்துக்கிற போறேன். சபையே, ஓம் காரியத்துக்கு என்னென்ன வேணுமோ, உன்னை உயர்த்துவதற்கு என்ன காரியம் வேணுமோ, உன்னை மகுடம் செய்வ சுட்டப்படுவதற்கு என்ன காரியம் வேணுமோ, உன்னை அங்கீகரித்து தேசத்திலே எல்லாரும் பார்க்கும்படியாக உன்னை அற்பமாய் பார்த்தவர் நடுவிலே, உன்னை அந்நியனாய் பார்த்தவர் நடுவிலே, உன்னை ஹல்லேலூயா வெட்கமாய் பார்த்தவர் நடுவிலே ஹல்லேலூயா ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். ஆமென். பார்க்க வைப்பேன் ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. உன்னை எனக்கு முழு உரிமையாக்கி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உன்னை தொட்டால் என் மனவாட்டியை தொட்டதுக்கு சமமாய் இனிமேல் காரியம் மாறுதலா அமையும். ஒருவனும் தொட விடாமாட்டேன். நீ உயிரோடு இருக்க நாளளவோ உன்மேல ஒருவனும் கை போட முடியாது. ஒருவனும் கை போட முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் கை போட முடியாது. ஒருவனும் கை போட விட மாட்டேன். காரணம், நீ என் மனவாட்டியாய் மாறப்போ. இன்று முதல் அது நடக்க போகிறது. காரணம், அவருடைய அபிஷேக போர்வை அல்லேலூயா நம்மேல் விழுந்தது. ஆமென். ஆகவே இன்று முதல் தேவன் தீவிரமாய் நம்முடைய சபையின் காரியத்தை, ஊழியத்தை மேன்மைப்படுத்துவதற்கு, மறுரூபமாக அநேகர் மத்தியிலே உயர்த்தி பிடிப்பதற்கு, ஏன் தேவ ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவன் நம்மையும் நம்முடைய சபையும் அவரே வழிநடத்த போகிறார். அவர் நம் கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே அந்தந்த காலகட்டங்கள்ல ஆண்டவர் சிலரை எழுப்பி, தனி மனிதனாக இருக்கலாம், எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எங்கேயோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே போவாங்க. ஆனா எழுப்புதலுக்கு அந்தந்த காலகட்டங்கள்ல அந்த தனிப்பட்ட நபரை எழுப்பி நம் ராஜ்யத்தை கட்டுவதில் அவர் அழகாய் செய்து வந்ததை முதல்ல இருந்து ஆபிரகாம்ல தொடங்கி இப்ப வரைக்கும் நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டம் வரைக்கும் அல்லேலூயா. ஆபிரகாமை தம் ராஜ்யத்தின் மகிமைக்காக நிரந்தரமாய் நித்தியமாய் நான் இன்னார் என்று சொல்லுவதற்கு என் அட்ரஸ் என்ன தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் பேரை, ஒருத்தருடைய பேரை வைத்து அட்ரஸ் சொல்றார் பாருங்க. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். அப்போ அவர்கள் சந்ததிகளை ஏன் தெரிந்து கொள்கிறார்? ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொள்கிறார்? அவருடைய ஈசாக் மகனை ஏன் தெரிந்து கொள்கிறார்? அவனுக்கு 2 பிள்ளைங்க, ஆனா ஈசாக்கை தெரிந்து கொள்ள ஏன்? யாக்கோபு தெரிந்து கொள்ள, ஏசா இருக்க 2 பசங்க, ஆனா யாக்கோபு ஏன் தெரிந்து கொள்கிறார்னா, ஆபிரகாம் 2 பசங்க, இஸ்மவேல், ஈசாக். ஈசாக்கை தான் தெரிந்து கொள்கிறார். ஈசாக்கு 2 பிள்ளைங்க, இரட்டையர்கள், ஏசா,
யாக்கோபு. ஆனா யாக்கோபு தான் தெரிந்து கொள்கிறார். அப்ப இப்ப சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு. என்ன ஆச்சரியம் பாருங்க. தன்னுடைய சித்தத்தை, தன் நாமத்தை விளங்கச் செய்வதற்கு, தன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இவர்களை தெரிந்து கொள்கிறார். இவர்கள் எங்கே இருந்தார்கள்? ஆபிரகாம் எங்கேயோ இருந்தான். அல்லேலூயா. அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்து தம் சித்தத்துக்கு இழுக்கிறார், அவனை உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு எங்கேயோ இருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு, இஸ்மவேலை அல்ல, நான் கற்ப பிறப்பாய் ஈசாக்கையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி தேடி தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவன் நாமத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. யாக்கோபு எதையோ தன் வாழ்விலை செய்யணும்னு நினைத்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தன் தாய் சொல்லுகிற ஆலோசனை முதற்கொண்டு தன் கூழ் என்ன செய்யறது, என்ன செய்தானா, காய்ச்சினானா, சிகப்பு கூழ் காய்ச்சினானா. அந்த நேரம் பார்த்து அவன் ஆசீர்வாதத்தை சேஷ்டபுத்திரத்தை வாங்கிடலான்னு பசியோடு வந்து அண்ணன்ட்ட கொடுத்து வாங்குறான். தன் ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு ஏதோ காரியங்களை செய்யறான். கர்த்தர், நான் உன்னை என் கையில வா, நீ என் பாதத்துக்கு வா, நீ என் பாதத்துல படுத்துரு, நான் உனக்கு சொப்பனத்தை தருவேன், ஏணி வைக்கப்படும், தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குவதுமா இருக்கும், ஏணியின் முனையிலே மேல தேவன் இருக்கிறது நீ பார்ப்பாய், இதோ நான் சொல்றேன், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுக்கப்படும், தருவேன் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து எழுப்புறார். அப்ப யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தம் நாம மகிமைக்காக, தம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக இன்னும் பெரிய நீண்ட கால திட்டம் இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆபிரகாமோடு முடியாது, ஈசாக்கோடு முடியாது, யாக்கோபோடு முடியாது, அடுத்து 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 12 கோத்திரங்களோடு முடியாது. இன்னும் வர வேண்டியவர் வர வேண்டும். சாத்தானின் தலையை நசுக்கிறவர் வர வேண்டும். அது வரையில் எத்தனை காலங்கள் ஆனாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு செலக்டட் பண்ணி அப்படியே சிதறாமல் ஒரு கூட்டத்தை, ஒரு சந்ததியை, ஒரு சிலரை தெரிந்து கொண்டு அந்த சித்தம் நிறைவேற பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சாத்தானின் தலையை நசுக்கிற அந்த சம்பவம் நடக்கும் வரையிலும் சிதறாமல் அந்தந்த காலகட்டத்திற்கு அப்படியே மக்களை தெரிந்து கொண்டு காரியங்களை செய்கிறார். அப்படி அவர் வந்து நமக்கு ரட்சிப்பை தந்து ஒரு புதிய பிரமாணத்தை இயேசு நமக்காக ஏற்படுத்துகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழித்து கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அப்புறம் அல்லது அடுத்த காலகட்டத்துக்கு யோசேப்புக்கு அப்புறம் ஆமென் மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார், காலேபை தெரிந்து கொள்கிறார். இப்படி ஒவ்வொருத்தராய் தெரிந்து கொண்டு தம்முடைய தேசத்துக்கு வரவழைத்து கடைசியில மரியாளை தெரிந்து கொள்கிறார், யோசேப்பை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்படி பாருங்க, தம்முடைய சித்தத்தை தம் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறார். அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள், இவரே நேசகுமாரனா இருக்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். ஆக அவருக்கு செவி கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிதா சொன்ன நபர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை ரட்சித்தார், அவர்தான் நம்முடைய நீதி, அவர்தான் நம்முடைய பரிசுத்தர், அவர்தான் நமக்கு எல்லாம். அவர்தான் எல்லாம். ஆகவே அவரை விசுவாசித்து நடக்கிறவன் நாம். இப்ப அவர் என்ன சொல்றாரு? சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டது, நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஒரு 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அப்புறம் அது 120 சீஷர்களாய் மாறி சபையை தெரிந்து கொள்கிறார். சபை மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துறார். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த சபை எங்க இருக்கு நமக்கு தெரியாது, எருசலேம்ல இருக்கு, அவ்வளவுதான். எங்க இருக்கு நம்ம இதுவரைக்கும் பார்க்கல. ஆனால் அந்த சபையில 120 பேர் தேர்ந்தெடுக்கிறார். அப்புறம் 3000 பேர் தேர்ந்தெடுத்த சபையில சேர்க்கிறார். அப்புறம் அந்த 120 பேரையும் அங்க உலகத்தில் பல இடங்களுக்கு அனுப்புறார். குறிப்பாய் 12 அப்போஸ்தலர்களையும் பல இடங்களுக்கு அனுப்புறார். அதுல வந்தவன் தான் தோமா, இந்தியாவுக்கு. அல்லேலூயா. இந்தியாவுல வந்த 2000 வருஷத்துல முதல் நூற்றாண்டுல கிபி 52ல இங்கே வந்து கிறிஸ்துவை சொல்லுகிறார் முதல்ல. அப்ப இங்க எல்லாம் அது இதெல்லாம் கிடையாது. இயற்கையில வணங்கிட்டு இருந்தாங்களோடைய வேற சாமிக்கு வேலை கிடையாது. அதன் பின்பு தோமாவுக்கு அப்புறம் வந்தவர்கள் தான் பலவிதமான வழிபாடுகளை, விக்கிரகங்களை இந்த தேசத்துல நிரப்பி விட்டான் சாத்தான் சந்தரமாய். ஆனா தோமா இருக்கிற காலங்களில் அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. இருந்தாலும் அவன் செய்கிற புதுமையும் மகிமையும் பார்த்து பொறாமை கொண்டவர்கள் அவனை ஈட்டினால் குத்தி கொலை செய்கிறார்கள்.
அதோடு விட்டுட்டாரா? அதன் பின்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போய் 18, 19, 20ஆம் நூற்றாண்டு வந்துட்டான். அல்லேலூயா. 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, 18ஆம் நூற்றாண்டு பாருங்க, 17ஆம் நூற்றாண்டுல பாருங்க, 19ஆம் நூற்றாண்டுல பாருங்க, அநேக மிஷனரிகளை ஆண்டவர் எழுப்பி தேசத்துல கொண்டு வந்து சேர்க்க. ஆமென். எங்கேயோ மூலையில இருப்பான், இங்கிலாந்துல இருப்பாங்க, அல்லது எங்கேயோ ஜெர்மனில இருப்பாங்க, எங்கேயோ இருக்கிற கொண்டு வந்து இந்த பாருங்க, ஜெர்மனில இருந்தவரை நேரம் எங்க கொண்டு வராரு? நம்ம ஊர் தஞ்சாவூர் பூம்புகார் கொண்டு வராரு. பூம்புகார் கடற்கரையில இறக்க வச்சு நாள் முழுவதும் அவருடைய பாதம் அந்த கடற்கரை வெயில்ல நிக்க வைத்து, அப்புறம் சிறைச்சாலையில அனுப்பப்பட்டு, அப்புறம் அவர் வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர் விடுவிக்கிறாங்க. அவர் உட்கார்ந்து தமிழ் படித்து முதல்ல காகித அச்சை கொண்டு வந்து ஏற்றி, அல்லேலூயா, புதிய ஏற்பாடு என்ன செய்கிறார்? அச்சிடுகிறார். அல்லேலூயா. அச்சிட்டு இதே தஞ்சை ஜில்லால தான் முதல்ல அச்சிடப்பட்டது. அந்த வகையில நம்ம பெருமை கொள்ள வேண்டியதா, சந்தோஷம், ஆவியாருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த பகுதியில் தான் நடமாடி இருக்கு. அவர் பல பிரதிகளை எடுத்துக்கொண்டு, அப்ப இந்த மாதிரி காகிதம்லாம் இருந்திருக்காது, இந்த மாதிரி காகிதம் இருந்திருக்காது, முரட்டுத்தனமா இருந்திருக்கு, அட்டை மாதிரி இருந்திருக்கு, ரொம்ப கஷ்டம், அப்படியே அல்லணும். இப்ப இந்த பாருங்க, இவ்வளவோ பெருசா சின்னதா ஆக்கிட்டோம். ஆனா ஆண்டவர் வந்து அவர் புதிய ஏற்பாடை ஏற்றும் பொழுது எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அது ஒரு காப்பி இல்ல, பல காப்பிகள் எடுத்து அங்கங்க அனுப்ப வேண்டியிருக்கும். அதுபோல இங்க தஞ்சாவூர்ல இருந்து தான் போனது திருநெல்வேலிக்கு சுவிசேஷம். தஞ்சை மறந்தது, நெல்லை ஏற்றுக்கொண்டது. அங்கே பயங்கர எழுப்புதல் உண்டானது. ஆனால் அதே நெல்லையில இருந்தா இப்போ தஞ்சைக்கோ அல்லது தரணி முழுவதுமோ தேவன் தேசத்தில அநேக மிஷனரிகளை இந்தியா ஃபுல்லா போயிருக்கிறேன். இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களிலும் திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள், நெல்லையை சேர்ந்தவர்கள் ஊழியக்காரர் இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. இந்த மாநிலம் திருநெல்வேலிக்காரங்க இல்லாத மாநிலமே இல்லை. அதாவது தூத்துக்குடி, தென்காசி உட்படுத்து திருநெல்வேலி, நமக்கு எப்படி திருவாரூர், நாகப்பட்டினம் உட்படுத்தி தஞ்சாவூர், அது போல அந்த நெல்லை மண்ணில் அநேக பரிசுத்தவான்கள் தம்முடைய தேவனுடைய பணியை செய்தபடினாலே அங்கிருந்து அநேக ஊழியர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போனா அங்கதான் டிஜிஎஸ் தினகரன் உருவானார். அங்கதான் பெரிய பெரிய தேவனுடைய மனுஷர்கள் உலகத்தை கலக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய சந்ததிகள் கலக்கிறது, அநேக எழுப்புதலை கொண்டு வர்றாங்க. போட்டோம். இப்ப இனி வரும் காலங்கள்ல 25ல கால் வைக்க போறோம். இந்த 25 ரொம்ப முக்கியம். தேவ ராஜ்யத்தில் ஆவியான தீவிரமாய் செய்கிற வருஷம். அல்லேலூயா. தாமதப்படுத்த மாட்டார், அமர்ந்திருக்க மாட்டார், அமைதலா இருக்க மாட்டார். போவாஸ் குறித்து நகோமி தீர்க்கதரிசனம் சொன்னது போல, விட்டுரு, இனிமே பாரு, அவன் அமர்ந்திருக்க மாட்டான், காரியத்தை தீவிரப்படுத்துவார், போவாஸ் செய்வார் அப்படி சொன்னது போல ஆவியானவர் இனிமேல் அமர்ந்திருக்க மாட்டார். இனிமேல் தீவிரமாய் நம்மை பயன்படுத்தப்படும். அந்த தீவிரம் தான் தேவன் நமக்கு தீவிரமாய் என்கின்ற வார்த்தையை நமக்கு அச்சு அடையாளமாய், மாறாத வார்த்தையாய், அழியாத வார்த்தையாய் ஆண்டவர் நம்ம வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் தேசத்தை கலக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். தேசத்திலே அடையாளம் காணப்படுகிறவர்களாய் மாறப்போகிறோம். தேசத்திலே இவர்கள் யார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடியவர்களாய் தேவன் நம்மை உயர்த்த போகிறார், நம்முடைய சபையை உயர்த்த போகிறார். நம்மை கொண்டு ஆண்டவர் தேசத்துல பெரிய காரியம் செய்ய. அப்ப நம்மை தெரிந்து கொண்டார்னா எப்படி நம்மளை தெரிந்து கொண்டார்? ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து, அல்லேலூயா, அவனுக்கு தம் பாதத்திலே அமர பண்ணுகிறார். அவன் உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே வெளியரங்கமான பலனை தாரும் 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 3 நாள் தேவ சமூகத்தில் அமர பண்ணுகிறார். திடீரென்று அவன் ஆவியை எழுப்பி தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் காத்திருக்க பண்ணி தரிசனத்தோட திருச்சபைக்கு கொண்டு போகிறார். வேற மாநிலம், கேரளா மாநிலம் கொண்டு போய் உட்கார வச்சு 14 நாட்கள் அமர பண்ணி, அல்லேலூயா, உபவாசித்து ஜெபித்து பவுல் ஆயத்தமாகிறது போல, ஆமென், அநேக பரிசுத்தவான்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த தேசத்தை கலக்கினது போல, ஆமென்.
அங்க கொண்டு போய் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை நிரப்புகிறார். அநேக அங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிறார். அதன் பின்பு அவர் நேரடியாய் பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த சபைக்கு தேவையான தூதுவை தருகிறார். மாத்திரமல்ல, அங்கேயே இருந்து விடலாம் என்று நினைத்தால் தம் சித்தத்தை நோக்கி அவர் அனுப்புகிறார். திடீரென்று எழுந்து புறப்பட்டு போ, தமிழ்நாட்டுக்கு போ, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தேவ ஆவியானவர் நடத்துறார். என்ன செய்ய தெரியாது, எங்கே போன்னு தெரியாது, என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஒரு இன்னும் அவர் பாதத்துல இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் மறுபடியும் ஒரு இடத்துக்கு வேதத்தை பயிற்சி கொடுப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு அவர் பக்குவப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 365 நாள் பிளஸ் 365 நாள் தேவ சமூகத்துல காத்திருக்க வைக்கிறார். அல்லேலூயா. அதன் பின்பு அநேக கிராமங்களில, தெருக்களிலே, பட்டணங்களிலே சுவிசேஷத்தை 365 நாள் போய் சொல்லி அநேகருக்கு கர்த்தரே கிறிஸ்து என்று ரட்சகர் என்று எளிமையான முறையில திரைப்படத்தின் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்றாரு, பயன்படுத்தி காட்டி அநேக சபைகளில் சேர்க்க வண்ணமாய் அந்த நபரை பயன்படுத்துறார். அல்லேலூயா. அதன் பின்பு போய் எங்க போகணும், மறுபடியும் 3 நாள் தேவ சமூகத்துல காத்திருக்க வைக்கிறார். ஜெபித்து பதில் தாரும் ஆண்டவரே என்று டைரியில எழுதி கேட்ட பொழுது, ஆண்டவரோடு சமூகத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அழகாய் அங்கே திருநெல்வேலியில இருந்து, நெல்லையில இருந்து தஞ்சை தரணிக்கு கற்றுக் கொண்டார். அல்லேலூயா. வெறுங்கையோடு வரும். அல்லேலூயா. பத்ம தீவுல யோவான் காத்திருந்தது போல, ஆமென், அநேகர் சிறைச்சாலையிலும் நெருக்கப்பட்ட நிலைமைகளிலும் குழிகளிலும் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவித்த எத்தனையோ மிஷனரிகள் இருக்காங்க. அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நெருக்கங்களை போல நாம் இங்கேயும் கொண்டு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில எந்த வசதி இல்லாமல் தங்க வைக்கிறார். கிட்டத்தட்ட 365 பிளஸ் ஒரு 365 பிளஸ் ஒரு சில மாதங்கள், 3 மாதங்கள், 2 வருடமும் 3 மாதங்களுமாய் தங்க வைத்து அங்கே கிராமங்கள் தோறும் போய் டிராக்ஸ் கொடுக்கறது என்ன, சண்டே ஸ்கூல் நடத்துறது என்ன, அவ்வளவுதான். நடந்து நடந்து கிராமங்கள்ல. ஆனால் ஆராதிக்க ஒரு ஸ்தலம் இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆமென். தெரிந்து கொண்டவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அவன் மேல சுத்தி சுத்தி அந்த வாக்குத்தத்தம் பிரயாணம் பண்ணிட்டே இருக்கும். தேவனுடைய அபிஷேகம் அவனை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அவன் அந்த பிரசன்னத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை மனதிலே வைத்து சுமந்துகிட்டே இருக்கான். முதுகுல மூட்டை சுமக்கிறது போல அதை விட வெயிட்டு அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சித்தத்தையும் சுமக்கிறது. அல்லேலூயா. ஒரு கர்ப்பஸ்திரீ தன் வயிற்றிலே நிறைமாத குழந்தையை சுமக்கிறது எவ்வளவு கஷ்டமோ. உட்கார முடியாது, தன் இஷ்டத்துக்கு எதுவும் செயல்பட முடியாது, வேகமா நடக்க முடியாது, வேகமா டக்குன்னு சாப்பிட முடியாது, வேகமா ஓடிட முடியாது. அது பக்குவமா தான் செய்யும். சிறை பிடிக்கப்பட்ட அனுபவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுபோல தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் தேவனுடைய உன்னதமான வாக்கு தத்தங்களையும் மேன்மையான வாக்கு தத்தங்களையும் பெற்றவன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது, இஷ்டத்துக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வேத ஞாபகம் இரவும் பகலும் கண்ணீரோடு சொன்னீரே சொன்னீரே, என்ன செய்யுது, ஒரு இடம் கூட இல்லையே, ஒரு ஆராதிக்க இடம் இல்லையே, ஆண்டவரே ஆண்டவரே என்ன செய்ய போறேன். ஒவ்வொரு நாளும் 2 ஆண்டுகளும் 3 மாதமும் கண்ணீரோடு ஜெபத்தோடு அந்த அபிஷேகத்தை, பிரசன்னத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டே அலையணும். அதை தவிர வேற எதையுமே சிந்திக்க முடியாது. அதை தவிர வேற எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதை தவிர வேற எந்த விதமான மகிழ்ச்சிக்குள்ள தன் சிந்தனையை கூட செலுத்த முடியாது. அதே சிந்தனை, அதே அல்லேலூயா. இத்தனை நாட்கள் கழித்து ஆண்டவர் ஒரு சபையை ஒரு தற்காலிகமா ஆண்டவர் ஆரம்பித்தார். மேல் வீட்டு அறையில் ஆரம்பித்தது மாதிரி நமக்கு ஒரு 120 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டை போட்டு ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அங்கிருந்து சில சபை ஆரம்பமாகிறது. இதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அதன் பின்பு சொந்தமான ஒரு இடத்துக்காக ஆண்டவர் இடத்தை செலக்ட் பண்ணுறார். இதுவும் தரிசனம் நிறைந்த ஒரு இடம். இதுவும் தேவன் காட்டி அதை வரைபடத்துல வரைந்து காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்த நாட்கள். இப்படிதானே இருக்கும். எல் மாதிரி தானே இருக்கும், எல் மாதிரி தானே இருக்கும், தானா மாதிரி தானே இருக்கும். உடனே அதை வரைஞ்சி இப்படிதானே சபை இருக்கும், இது மேலதானே வீடு இருக்கும்,
அந்த ஜன்னலை திறந்தால் கேட்ல இருந்து வர்ற உள்ள சபைக்கு வர்ற மக்கள் தெரிவாங்க. இதெல்லாம் அப்படியே தரிசனத்தை பேசிட்டே இருக்கேன். அப்ப பேசுறதுக்கு இப்ப ஆட்கள் நீங்க இருக்கீங்க, என் தரிசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இருக்கீங்க. நீங்களும் உட்கார்ந்து இடுப்பு ஒழிக்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ள ஒருத்தரும் கிடையாது. நானே பேசிக்கணும், நானும் ஆவியானவர் தான் பேசிக்கணும். இப்படிதான் நடக்க போகுது, இப்படிதான் வரப்போகுது, இந்த இடத்துல சபை கட்ட போறோம், இந்த இடத்துலதான் மாடி வீடு கட்ட போறோம். அந்த ஜன்னலை திறந்து பார்த்தா சபை மக்கள் உள்ள வரதை பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் தர போறீங்க. இங்க மக்கள் இருக்க போறாங்க. ஒரு ஆத்மா இல்லாதப்போ இந்த தரிசனம், அல்லேலூயா. ஒரு ஆத்மா இல்லாதப்போ ஒரு பெரிய போர்டு, அதுல தி லாஸ்ட் டேஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, கடைசி கால கிருபையின் ஊழியங்கள், அல்லேலூயா. அந்த கிருபைக்கு இன்னொரு புதிய நாமம் கொடுக்கப்படும், கிறிஸ்துவின் பேரன்பின் ஊழியங்கள், அல்லேலூயா. அது ஆங்கிலத்துல என்ன இருக்கோ அதை நம்ம எழுத போறோம். இதுவும் இருக்கும், மேல இருக்கும், அது கீழே இருக்கும். ஆமென். அதனுடைய விளக்கம் அப்பதான் தெரியும். கிருபைக்கு பெரிய விளக்கம் இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு. பேரன்பு, அல்லேலூயா. எந்த பேரன்பு? கிறிஸ்துவின் பேரன்பு. அப்போ நம்ம ஊழியத்துல பேரன்பு தான் தாராளமாய் ஆராய் பாயும், அல்லேலூயா. தேவ ஜனங்கள் தேவனுடைய பேர் அன்புக்குள்ளா கட்டப்படுவார்கள். ஆமென். தேவ ஜனங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவன் நமக்கு தரும் பொழுது அந்த மக்கள் மேல என்ன அபிஷேகம் இருக்கும்னா கிறிஸ்துவின் பேரன்பின் அபிஷேகம் இருக்கும். ஆமென் சொல்லுப்பா. பேரன்பின் அபிஷேகம் மேல இருக்கும், அல்லேலூயா. பேரன்பின் அபிஷேகம் இருந்தா போதுமே. அங்க ஒருமனம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், எல்லாமே தரிசனம் இருக்கும், எல்லா பலன் இருக்கும், சுகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா சபையார் முழுவதும் ஒரே கயிறுகளால் கட்டப்பட்டது போல கிறிஸ்துவின் பேர் அன்பினால நிரப்பப்பட்டிருப்பதனால அந்த பேரன்பின் அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா, ஒரு மனதை பயங்கரமா. இந்த பிரிஞ்சு போறது, இந்த உடைஞ்சு போறது, குறை சொல்வது, கோவித்துக் கொள்வது, அது அண்டது அப்பொழுது காணப்படவே காணப்படாது. அல்லேலூயா. எல்லாம் விட்டு கொடுத்தல், சகிப்பு தன்மை, ஞானம், அபிஷேகம், பேர் அன்பினாலே ஒவ்வொரு இறுதியும் நிரப்பப்பட்டு கொழுந்து விட்டு எரியும். அதனால அவங்களுக்குள்ளாக குறைகளோ அல்லது நான் பெரியவன், நான் தெரியவன், இவன் இப்ப வந்தாலு, அவன் அப்ப வந்தாலு, இவன் ஏன் செய்யணும், இவன் ஏன் பண்ணணும் அப்படின்னா வராது. அல்லேலூயா. எல்லாம் ஒரே தேவ கிறிஸ்துவுக்குள் தேவ பிள்ளைகள், எல்லா சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள் என்ற எண்ணம் வரும். அப்போ பாருங்க பெரிய மகிமை அந்த ஊழியத்துல நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் தரிசனங்களை பெற்றவர்களை பார்த்தா ஆபிரகாமுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆமென். இப்ப நமக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு? 25 வருஷத்துக்கு முன்னாடி. 25 ஆண்டுகள் கழித்து நடக்க ஆரம்பிச்சு. ஆமென். இப்ப நமக்கு என்ன செய்ய போகுது? 25 வருஷம் கழிச்சு இந்த 25ல ஆரம்பம். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தார், 25ல 2025ல தொடங்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு வாக்குத்தத்தம் தந்தார். ஆடு மந்தையில மேய்த்து கொண்டது அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி, அபிஷேக கொம்பினாலே சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணி, எப்பா நீ தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், தேவன் உன்னை தம்முடைய ராஜாவாக, இந்த தேசத்தில் தம்முடைய ஜனத்தின் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார், இந்தா பெற்றுக்கொள் பெற்றார். உடனே கிடைக்கல. அவன் என்ன வேலை செஞ்சானோ அது செய்து கொண்டே இருந்தான். சிங்கம் வந்தது, கிழித்தான். கரடி வந்தது, கிழித்து போட்டான். ஆடுகள் பின்னே போய்கிட்டு இருந்தான். திடீரென்று ஆண்டவர் அவனை கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துகிறார். பிரச்சனையை சந்திக்கிறான். தேசத்தில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு நடுங்கி கொண்டு பயந்து கொண்டிருந்த அவனை அடிச்சு வீழ்த்தி பெரிய வெற்றியை, ஜெயத்தை பெறுகிறான். தேசத்தில் அடையாளம் காணப்படுகிறான். தேசத்தில் அரண்மனையில ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறான். ஆனாலும் அவனுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற, அவனுடைய ராஜா சவுல் ராஜா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போகிறான். கடைசியிலே உதவி செய்தவனுக்கு உபத்திரவத்தை கொடுக்கத்தக்கதாக சவுலுக்குள்ளாய் அசுத்தாவி போகிறான். தனக்கு பெரிய நன்மையை செய்தவனுக்கு அவனை கொலை செய்து அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற கொலைவெறியின் ஆவி சவுலுக்குள் போகிறது. பொறாமையின் ஆவி சவுலுக்குள். அவன் மூலமாய் சவுலை
துரத்தப்பட்டு 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 பல இடங்கள் கடந்து எங்கெங்கயோ தங்குறான். புகைன்னு, கெபின்னு, நாடுன்னு, காடுன்னு, ஆறுன்னு எல்லாத்தையும் தாண்டி 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 விரட்டப்படும். அல்லேலூயா, ஆமென். ஒரு காலகட்டம் வருது, மிகுந்த வேதனை. அவனோடு இருந்த 600 பேரும் அவர்கள் வேறொரு யுத்தத்திற்காக போய் அங்கே நீங்கள் வர வேண்டாம் என்று, நீங்கள் யுத்தத்திலே எங்களுக்கு விரோதமாய் மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களை ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, அவர்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாக வெக்கத்தோடு வருகிறார்கள். நம்மளை யுத்தத்துக்கு நம்ம எவ்வளவு யுத்தத்தை பார்த்திருப்போம், இதுல நம்மளை சேர்க்க மாட்டேன்றாங்களேன்னு வேதனையோடு வந்தா, கவலையோடு வந்தா, சோர்வோடு வந்தா. இப்ப பார்த்தா அதை விட பயங்கரமான நெருக்கம் வந்துருச்சு. தன் மனைவி, தன் பிள்ளை, தன்னுடைய உடைமைகள் மாத்திரம் இல்ல, தன்னோடு இருந்தவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஐயோ, அவன் அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். தன் சரீரத்துல பலன் இல்லாத அளவிற்கு எந்திரிச்சு நிக்க கூட முடியாது பலன். சரி, நம்மோடு கூட இருக்கிறவர்களாவது ஆறுதலா இருப்பார்கள் அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தா எல்லாருடைய கைகளிலும் கல்லு. நேற்று வரைக்கும் ராஜா ராஜா பாஸ்டர் பாஸ்டர் மாதிரி வருமா சர்மானா, இப்போ ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது எழும்பி பார்த்தா தன்னோடு இருந்தவங்க எல்லாருடைய கைகள் என்ன இருக்கு? ஒன்னும் இப்ப பஞ்சாயத்து பண்ணல. உனக்கு அதை செஞ்சேனே, இதை செஞ்சேனே, உனக்கு இவ்வளவு காலம் நானு உனக்கு போஷித்தேனே, அதை செஞ்சேனே, உன்னை சுகமாக்குனேனே, அப்படி இப்ப போய் கல்லெறிய ஒன்றும் பண்ண முடியல. அவனே திடனற்று போறான். ஆண்டவர்கிட்ட கேட்டு தன்னை தாவீது கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யறான்? இந்த ஊழியமா அப்படித்தான். அல்லேலூயா, ஆடியேனோ அப்படித்தான். எத்தனையெல்லாம் நெருக்க வரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்துல திடப்படுத்திக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, தேவனாய கர்த்தர் இப்பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்திக் கொண்டே இருக்கும். கடந்த 67வது நாளாக ஆமென், தேவனுக்குள் நம்ம என்ன செய்யறோம்? திடப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அவர் இனிமேல் அவர் சொல்ல நாம் வெற்றி பெற போகிறோம். அவர் சொன்னபடியே போ, சகலத்தை திருப்பிக் கொள்வா என்றார். அதன்படியே அது இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு தாவீது தன்னோடு அநேகர் தங்கிவிட்டார்கள், வர மறுத்தார்கள். தன்னோடு வந்த சிலரை கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்று ஒரு குறையில்லாமல் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறார். அதுபோல நாம் திருப்பிக் கொள்கிற காலம் வரும். நாம் உயர்த்தப்படுகிற காலம் வரும். வெற்றியை காண்கிற காலம் வருகிறது சீக்கிரம். அதன் பின்பு பாருங்க, தன்னோடு அழைத்தவர்களும், தன்னோடு கஷ்டப்பட்டவர்களும், தன்னோடு குறையை அனுபவித்தவர்களும், தன்னோடு தூக்கத்தை துளைத்தவர்களுமாயிருந்த அந்த 600 பேர் மாத்திரமல்ல, அந்த 600 பேருக்கும் சிங்காசனத்துல தாவீது வீற்றிருந்த பொழுது அவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருந்தார். அல்லேலூயா, தன் எதிரியின் குடும்பமாகிய சவுலின் குடும்பமும் தாவீதால் போஷிக்கப்பட்டது. அல்லேலூயா, அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனாருடைய சொத்து அனைத்தும் சவுலுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது நீதிமானாய் சிங்காசனத்தில் வீற்றிருந்து தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் தேவனுடைய நீதியை ஆளுகை செய்யும்படியாக அவனை சிங்காசனத்தில் உயர்த்தினார்.